ஹாய் கைஸ், நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சித்தாரே ஜிம்பார் இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி ஃபிலிமு. கடந்த ஜூன் 20 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. பட் அந்த சமயத்தில் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. தேட்டர் ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமீர்கான் சாருக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம அமீர்கான் மட்டும் இல்லாமல் நம்ம ஜெனிலியா தேஷ்முக் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் படமாகவும் வந்து அமைஞ்சிருக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகலை. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி வந்து லோக்கல் சேனலில் ஓடிட்டு இருக்கும்போது தான் அந்த படம் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு அரௌண்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நான் வந்து பார்க்கலன்னு தான் சொல்லணும். பட் ஓகே, படம் வந்து ஒரு அரௌண்டு நான் சொன்ன மாரி அரௌண்டு ஒரு 20-25 நிமிஷம் பார்க்கலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாக வந்து அதுக்கான எஃபெக்ட் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணலை. ஸோ நான் வந்து ரிமைனிங் ஒரு அரௌண்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தப்போ ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்களோ அதேமாரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. படத்தில் ப்ளஸ் என்னன்னா நம்ம வந்து அமீர்கான் சார் தான். அவரோட நடிப்பு மட்டும் இல்லாமல் அவரோட லுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவருக்கு வந்து 60 வயசு. பட் 60லேருந்து ஒரு 20 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 40 வரும் இல்லையா? படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 40+ லுக்கில் தான் வந்து அவர் வந்து இருக்கார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபிசிக்கலும் சரி, அவருடைய மனசும் சரி, அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வந்து நல்லா பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஜெனிலியா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க வந்து தமிழ் சினிமாவிலையும் அகைன் வந்து தலையை காமிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதர்வைஸ் ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்களோ படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த கிளைமேக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு என்டையர் ஃபிலிமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன். எந்த ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து போய் சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஓடிடிலையுமே வந்து ரிலீஸ் பண்ணல. நான் சொன்ன மாதிரி நானே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் இந்த ஃபிலிமை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே காய்ஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து உங்கள் எல்லோரும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரசாந்த் சந்திரமௌலி.